நானூறுன்னு ஆரம்பிச்சிக்கல, என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தெனாவட்டுங்க. அதான் ஒரு அரசியல் கட்சி சொல்றது 400, அவனே 400 தான் சொல்றான். நீ வாங்கின காசு பூவினா போதும்ல, நீ எதுக்கு இவ்வளவு போகிற? லைவ்ல அழுகுறாங்களே சார். நான் வந்து அந்த ஸ்டுடியோல இருந்தேன்னா எனக்கு கையில கிடைக்கிறது எடுத்து அடிச்சிருப்பேன், செருப்பால் அடிச்சிருப்பேன் அவனை எல்லாம். எக்ஸிட் போல்ஸ்ல இருக்கின்ற அனைத்து நபரையும் வாங்கி விட்டீர்கள் என்று நான் சார்ஜ் பண்ணுவேன். வாங்கி விட்டீர்கள், இல்லை என்றால் எவங்க உங்களுக்கு 460 எல்லாம் கொடுப்பான்? என்னங்க இது? அதாவது இந்தியன் டெமோக்ரஸியை வந்து அண்டர்மைன் பண்ண பார்ப்பாங்க இவனுங்க. இவர் வந்து நரேந்திர மோடியினுடைய கான்ட்ரிபியூஷன் டு இந்தியான்னு பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும், தேர்தல் ஆணையமானாலும் சரி, சிபிஐ ஆனாலும் சரி, இடி ஆனாலும் சரி, செபி ஆனாலும் சரி, எல்லா டிஆர்ஐ ஆனாலும் சரி, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மட்டும்தான் இவருடைய ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா. அதாவது எல்லாரும் விலைக்கு வாங்கிடலாம் என்று நிரூபிச்சிருக்காரு. அந்த வாய்க்கு வந்தபடி நம்பர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுக்கு உண்மைக்கு வந்து 240ங்கிறது ஒரு டிஃபீட்டுங்க, பெரிய டிஃபீட். இல்ல அதுதான் கேக்குறாங்க சார். பாஜக தனித்து 240ங்கிற நம்பர் வாங்கியிருக்கு. இது எதுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி மாதிரி செலிபிரேட் பண்ணணும்? நீங்க எப்படி வந்து இந்த 240 உங்களுக்கு வந்துச்சு? அடாவடித்தனங்கள் செய்து கொண்டு, இல்லீகல் ஆக்ட்ஸ் செய்து கொண்டு, தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்துக்கொண்டு, ஒரு கையை மட்டும் பின்னால கட்டிட்டு இந்த தேர்தல் காணவில்லை, 2 கையையும் பின்னால கட்டிட்டு தான் இந்த தேர்தலுக்கு வந்து சந்திச்சிருக்காங்க. அப்ப இது மாபெரும் வெற்றிங்க. இப்ப இந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாம நரேந்திர மோடி அவர்களால ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற சூழல், இந்த சூழல் வந்து அவங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இனி இப்ப வந்து ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு மேட்டர் வந்து டெல்லியில மாதிரி உன்னை டிஃபைட் பண்ணிடலாம், நீ இவ்வளவுதான்ங்கிறது வந்து அளவு இவ்வளவுதான்ங்கிறது மக்கள் எல்லாரும் மோடியினுடைய இந்த குதி இருக்கு இல்லையா, குதிச்சுட்டே இருக்காங்க இல்லையா, அது இதோட முடிஞ்சு. நரேந்திர மோடி மாதிரியான ஒரு ஆளுமை ஒரு கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவர், அந்த அளவுக்கு ஆளுமை படைத்தவர், அனுசரணை மிக்கவர் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, முடியாதுங்க, அவரால் முடியாது. 24 வருடம் வந்து முதலமைச்சராக, அதன் பிறகு பிரதமராக இருந்த ஒரு மனிதர்னால இது ஒரு கூட்டணியை வந்து முன்னே எடுத்து செல்றதுக்கான அந்த ஒரு இது கிடையாது, அந்த மைண்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் கிடையாது, அவரால் முடியாது. அவரால் முடியாதுன்னா அப்ப என்ன நடக்கும்? அடுத்து வந்து வாங்க பார்ப்பானுங்க, இந்த சாணக்கியா இருக்கு இல்லையா, அந்த சாணக்கியத்தனம் வந்து எடுக்க பார்ப்பானுங்க. சாணக்கியத்தனம் எடுக்கிறதுல வந்து இந்த 2 கட்சிகளும் டென்ஷன் ஆகி வந்து இந்தியா கூட்டணியில வந்து சேரப்பாங்க. அதான் நடக்க போகுது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு நீந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். தேர்தல் முடிவுகள் எக்ஸிட் போல்ஸ்ல வந்த கணிப்புகள் எல்லாம் தாண்டி வேற ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்திருக்கு. எக்ஸிட் போல் நடந்துட்டு இருக்க டிவிக்கே போய் அந்த டிவில ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னலாம் பிரச்சனைகள் நடந்திருக்குங்கிற பல விஷயங்களை நீங்க சொல்லியிருந்தீங்க. ரிசல்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? ரிசல்ட்டை பார்க்கும்போது நான் வந்து 3ஆம் தேதி சொன்ன அதே விஷயம் தான் 4ஆம் தேதி வருகிறது. அப்போ 3ஆம் தேதி தான் லேட்டஸ்டா சொல்றேன். அதாவது எக்ஸிட் போல் வந்த பிறகு ஐ ஸ்டாண்ட் பை மை நம்பர்ஸ் நான் சொன்னேன். அது 240 ஃபார் பிஜேபி. அதே மாதிரி 40 இங்க வந்து எனக்கு நான் சொன்னத விஷயத்த அப்படியே சொல்றேன். புதிய தலைமையில் சொன்ன விஷயத்த, எனக்கு நாயனார் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது, எனக்கு வந்து சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. பட் அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு, இங்கேயும் வாஷ் அவுட் தான் அப்படின்னு சொன்னேன். இது ஒண்ணு. 240ல வந்து நான் ஏதோ பெரிய ஒரு சிக்காலஜிஸ்டானதுனால இது பண்ணது கிடையாது. நிச்சயமாக என்னுடைய கணிப்பில் சில தவறுகள் இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூபி வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு கை கொடுக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். பட் அதே நேரத்துல வந்து பீகார் வந்து கை கொடுக்காது. பீகார்ல வந்து நிதிஷ்குமார் என்ற முதலமைச்சர் வந்து ஏறத்தாழ ஒரு மீம் ரேஞ்சில வந்து இங்க இருக்கின்ற பீகாரிகள் கூட, உங்க ஆபீஸ்ல இருக்கின்றவங்களுடைய கேட்டு பாருங்க, யாருங்க டீ கொண்டு வராத பசங்க எல்லாம் பீகாரில் எல்லாம் ஜார்க்கண்ட் வருவாங்க, அவங்களே வந்து மீட் போடுற அளவுக்கு ஒரு முதலமைச்சராக மாறிவிட்ட ஒரு மனிதர், பல முறை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தாவி 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 விளையாண்டு நிற்கின்ற ஒரு மனிதர், ஏறத்தாழ ஒரு சிறுமலைத்தனமான ஒரு அரசியல் செய்துகின்ற ஒரு மனிதர். அதாவது 6 மாசம் இந்த பக்கமா 6 மாசம் அந்த பக்கமா. இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான் இருந்தாரு முன்னாடி, அதன் பிறகுதானே மாறினாரு. சோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு மனிதர். சோ அவருடைய மாநிலத்தில் நிச்சயமாக வந்து அவருக்கு கை கொடுக்காது, தேஜஸ்வி யாதவ் என்ற அந்த இளைஞருக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுவார்கள் பார்த்தோம். அது ஏனோ நடக்கவில்லை. காரணம் ஆராய்ந்து நான் அங்க போன சமயத்தோட பட்னா சாஹிப் என்ற பட்னா ஏர்போர்ட்டுக்கு அருகில் இருக்கின்ற இடம். பட்னா சாஹிப் என்பது அங்க இருக்கின்ற இவர்கள் சீக்கியர்களுக்கு புனித இடமா இருக்கிறது. அந்த இடத்தில் கூட சீக்கியர்கள் என்று நான் பேசும்போது முன்னாடி எல்லாம் எல்லா டைம்ல இது வந்து இந்த ரவிசங்கரனுடைய கான்ஸ்டிடுவன்சி, அந்த ரவிசங்கர் அது என்னது அந்த ஒரு முன்னாடி இது இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரா இருந்த நபருடைய கான்ஸ்டிடுவன்சி, மினிஸ்டரா இருந்தவர் அவரை வந்து தூக்கி போட்டாங்க, இந்த இதுல இந்த ரெஜிம்ல தூக்கி போட்டாங்க, அவருடைய கான்ஸ்டிடுவன்சி.
அவர் அபிஷேகன். பிஜேபி தான் அங்க ஜெயிச்சிட்டு இருக்குது. அதாவது ஒரு சீக்கியர் வந்து ஒரு கணிசமான அளவில் இருக்கின்ற கான்ஸ்டியூன்சி மெஜாரிட்டி கிடையாது. அப்படி இருந்த முடியும் அங்க வந்து பிஜேபி தான் ஜெயிச்சு கொண்டு இருந்தது. அந்த இடத்துல கூட பல சீக்கியர்கள் சொன்னார்கள் ரொம்ப மோசமா அந்த வாட்டி ட்ரீட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நிச்சயமாக நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று கூறினார்கள். அதையெல்லாம் வச்சுதான் நான் வந்து ஒரு கணிப்பில் அதே மாதிரி மதுபானி, அதாவது நேபாளுக்கு அருகில் இருந்த கான்ஸ்டியூன்சி, அங்கிருந்து சில நபர்கள் எனக்கு தெரியும். அங்க பேசுறது கூட அவங்க ராம் டெம்பிள் எல்லாம் கட்டி கொடுத்தாருங்க, நம்ம நல்லதுதான், நம்ம நன்றி இருக்கு எங்களுக்கு. பட் ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு அங்க வாழ்வாதாரம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அப்ப அதை வச்சுதான் நாங்க வாக்களிக்க முடியும் என்ற அளவுகள் எல்லாம் பேசினாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருந்தது. அது வந்து கை எனக்கு கொடுக்கவில்லை என்று பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. அது எப்படி யூபி வந்து மாறிடுச்சுன்னு இருக்கிறது. அப்ப எல்லாம் வந்து ஒரு கணக்கு பிள்ளையினுடைய கணக்கு மாதிரி கடைசியில இந்த வரவு செலவு வைக்கும் போது 240 வந்து இல்லையா, அந்த ஒரு லெவல்ல வந்து நான் 240 கரெக்டா வந்தது. அப்போ நம்பர் வந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டேட்ஸ்ல சில மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. அதுவும் பிஜேடி பெரிய ஏமாற்றம் எனக்கு. நிச்சயமாக அவர்கள் வந்து அவருடைய வந்து ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். நிச்சயமாக நரேந்திர மோடி ஒரு ஃபேக்டரா இருக்குது, அறுவருக்கத்தக்க அந்த பிரச்சாரமும் ஒரு ஃபேக்டரா இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு 10 சீட்டாச்சும் அவர்கள் வந்து ஜெயிப்பார்கள் என்று பார்த்தேன். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் உங்க கணிப்புகள் எப்படி இருந்தது சார்? இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு சார்? இல்ல, ஆந்திராவில் வந்து நிச்சயமாக அவர்கள் மாறி மாறி தான் அந்த பேண்டேஜ் கொடுத்திருக்காங்க. முதல்ல சந்திரபாபு நாயுடு வர்றாரு, அதன் பிறகு வந்து அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேபிட்டல் இதன் அறிவிக்கிறாரு, அமராவதியை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதன் பிறகு பெரிய, அதாவது இங்கிருந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம், நம்முடைய வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் எல்லாருமே அங்க போய் வந்து அவருடைய இதை ஆரம்பிக்கிறாங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறாங்க. அது பிறகு ஜெகன் வருகிறாரு, ஜெகன் வந்து இதெல்லாம் வந்து முறியடிக்கிறாரு. முறியடித்த பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாம் வந்து ஸ்டேட் டேக் ஓவர் எல்லாம் பேசிட்டு இருந்தார். அதை நாங்களாம் எடுத்துருவோம், அந்த காலேஜ்ல நான் எடுத்துருவோம்னு பேசிக் கொண்டிருந்தார். அப்புறம் வந்து நாயுடு சிறைப்பிடிக்கிறார். ஆனா நாயுடுக்கு வயசான காலத்தினால நான் நினைச்சேன் ஓரளவுக்கு எப்படி இது மாறும், அதாவது தமிழகத்தை மாறி கேரளா மாறி வந்து மாறி மாறி வருகின்ற ஒரு அரசியல் தான் அங்க ஃபார்மேஷன்ல இருந்து நடந்து கொண்டிருந்தது. ஃபர்ஸ்ட் நாயுடு, அதன் பிறகு ஜெகன், அதன் பிறகு நாயுடு வருவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது, என்றால் வெரி ரொம்ப அருகில் இருக்கின்ற காலமாச்சா. சோ பார்த்தா அதே மாதிரி தான் மக்கள் பண்ணியிருக்காங்க. அது டிசைசிவ் மேண்டேட். ஜெகனுக்கு இவ்வளவு ஒரு கடும் பின்னடைவு வருங்கிறது யாருமே எந்த கணிப்புலயுமே சொல்லாத நம்ம சார் இருந்தது. நிச்சயமா நிச்சயமா நானும் அது எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் அங்கே கொஞ்சம் ஓட்டு பிளவு படுத்துறதுனால நிச்சயமாக ஜெகனுக்கு அது தொய்வுன்னு நினைச்சேன். ஆனால் அது வந்து ஒரு டிசைசிவ் ஃபேக்டரா இருக்கும் என்று நான் கருதவில்லை. எங்கேயுமே அது டிசைசிவ் ஃபேக்டரா இருக்கும் என்று நான் பார்க்கவும் இல்லை. ஏனென்றால் ஜெகன் வந்து அந்த அளவுக்கு வேலைகள் வந்து செய்திருக்கிறார். அதே மாதிரி பல நலத்திட்டங்கள் வந்து பல இடங்களில் வந்து செய்திருக்கிறார். அதாவது பேசிக்கலி காசு எடுத்து கொடுக்கறது தானே, அதான் பல இடங்களில் செய்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி வெல்ஃபேர் மெஷர்ஸ் நிறைய செய்து கொண்டிருந்தார்கள். பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அவரை பத்தி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி நாரா லோகேஷ், சந்திரபாபு நாயுடைய மகன் ஒன்றும் பெரிய ஒரு சாரிஸ்மேட்டிக் இதே கிடையாது. நாயுடு கூட ஒரு சாரிஸ்மேட்டிக் கிடையாது. பட் அவருடைய மகனுக்கு அது வெட்டி போட்டா கூட வராத ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ அடுத்த ஜெனரேஷன் ஆள் கிடையாது, இவருக்கும் அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கான அந்த இது கிடையாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக நாயுடு அந்த அளவு வராதுன்றதுதான் நானும் எதிர்பார்த்தேன். இந்த க்ளோஸ் ஃபைட் கொடுத்தாங்க பலரும் வந்து, இந்த எக்ஸிட் போல்ஸ்ல க்ளோஸ் ஃபைட் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு மிக தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுங்க, க்ளோஸ் ஃபைட் வந்து ஆந்திராலாம் கிடையவே கிடையாது. ஒன்னும் இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம், அப்படித்தான் ஆந்திரா வந்து ஓட் பண்ணியிருக்கு 2 முறையாக. அது மாற்றத்துக்கான ஒரு விஷயம் என்பது நான் பார்க்கவில்லை. மாற்றத்துக்கான விஷயம் என்று பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் அவர் அந்த அளவுக்கு மோசமாக செய்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெகன் அந்த அளவுக்கு மோசமா ஒன்றும் செய்யவில்லை. நாயுடு சிறைபிடித்திருக்காரு, நாயுடு வந்து ஜெயிலு போட்டாரு. ஒருவேளை அதனுடைய சிம்பத்தி ஃபேக்டரா இருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கேன். அது போய் ஸ்டடி பண்ணா தான் நமக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸ் வந்திருந்தது, தமிழ்நாட்டுல பல பேரும் சொல்லிட்டு இருந்த நம்பர்ஸா இருந்தது, நார்த்ல சில பேரு சொல்லிட்டு இருந்த நம்பர்ஸா இருந்தது. இந்த நம்பர் வந்தாலும் கூட பாஜக கூட்டணிங்கிறது 292க்கு மேல அறுதி ஒரு வாக்களை ஆட்சி அமைக்க தேவையான 272க்கு மேல ஒரு 20 சீட் அவங்க கையில இருக்குங்கும் போது இந்தியா கூட்டணியில இருக்கவங்க சந்தோஷப்பட என்ன இருக்குன்னே தெரியல. ஏன் எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க ஏதோ ஜெயிச்சிட்ட மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல பேர் கேட்கிறாங்க. பதில் சார். ஷாக் பாத்தீங்களா? நேத்து நரேந்திர மோடியினுடைய முகத்திலையும் அமித்ஷாவுடைய முகத்திலையும் ஷாக் பாத்தீங்களா? என்னுடைய நண்பர் வந்து யூபியில இவர் முகாமிட்டு இருந்த சமயத்துல, அமித்ஷா முகாமிட்டு இருந்த சமயத்துல ஒரு 7-8 பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பில் வந்து என்னுடைய நண்பர் வந்திருக்கிறார். ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க. அதாவது யூபியை பொறுத்தவரை 70 சீட் வந்துடும் நினைச்சு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் வந்து அந்த 356 என்ற சீட்டை வந்து அவரே அடிச்சு சொல்றாரு. அமித்ஷாவை அடிச்சு சொல்லியிருக்காரு நம்ம என் நண்பர்கிட்ட. அவர் அப்படி சொன்னாரு, எந்தெந்த தொகுதியில என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூட கூறியிருக்காரு. எந்தெந்த காஸ்ட் காம்பினேஷன் நாங்க பண்ணியிருக்கோம்,
என்னென்ன விஷயங்கள் நாங்க செய்திருக்கோம்னு பண்ணியிருக்காரு. அதைத்தான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து கழுவி ஊத்துறான். அதாவது நான் அப்பவே சொன்னேன், அதாவது யோகிஜி அப்பவே சொன்னாரு, இந்த ராஜ்பஹாரை வந்து ஓம் பிரகாஷ் ராஜ்பஹாரை வந்து கூட்டாதேன்னு சொன்னாரு. நீ தானே வந்து உள்ள கொண்டு வந்த, அதனால தானே பூர்வாஞ்சல ஊத்திச்சு. நீ பூர்வாஞ்சல்ல இருக்கின்ற நபர்கள்ட்ட எல்லாம் காசு வாங்கி இந்த குஜராத்திகள் எல்லாம் கொண்டு வந்து உள்ள விட்டு அங்க வச்சியே, அதனால தானே தோத்தோம். 25 சீட்டு தோத்ததுக்கு காரணமே வந்து நீ காசு வாங்கி சீட்டு கொடுத்த அப்படிங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒருத்தர் கழுவி கொடுத்துருக்காரு. யோகிஜின்னு ஒரு சப்போர்ட்டர். அது நான் எனக்கு தெரிஞ்சவரை அங்க இருக்கின்ற ஒரு சாதாரண பிஜேபி வர்க்கர்னுடைய ஒரு ஆதங்கமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அப்படித்தான் என்னுடைய நண்பர்களும் கூறியிருக்கிறார்கள். தாக்கூர் சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு புறக்கணிப்பு வந்து பாஜக இருந்தது. அது இந்த குஜி சகோதரர்களும் செய்த விஷயமா இருக்கிறது என்றெல்லாம். அதே மாதிரி வாரணாசியிலும் பின்னடைவுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. அங்க பல பிசினஸ் வந்து காலி பண்ணிட்டு குஜராத்திகளை கொண்டு உட்கார வச்சிட்டாங்களாமா. ஒரு 10-12 குஜராத்தி வந்து வாரணாசியில் இருக்கிறதாக தகவல் வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. நான் போய் அங்க வந்து ஆமா ஆமா அதான். அதாவது ஒரு வாரணாசியில போன முறை வந்து 4.7 லட்சம் வாக்குகளோடு ஜெயித்த ஒரு மனிதர். ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டி அவரை பத்தி ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு நபர் திடீரென்று 2வது டப்புன்னு மாறிட்டு 1.5 லேக்ஸுக்கு வருதுன்னா, அதுவும் அமேட்டியில வந்து ஒரு ராகுல் காந்தி குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அங்க வந்து ஒரு கான்ஸ்டன்சி கேரக்டர் வந்து அதை விட ஜாஸ்தி ஓட்டு வாங்குறான்னா அதோட பெரிய ஒரு கேவலம் இருக்கு அவர் பிரதமருக்கு. அப்போ ஒரு பிரதமர் ஏங்க நரசிம்மராவ் வந்து 4.9 லேக்ஸ் ஓட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க ஆண்ட நாள் இருந்து. அவர் வந்து பிரதமராக ஆகிறார். அதன் பிறகு வந்து ஒரு எலெக்ஷன் வந்து போட்டியிடுகிறார். அங்க வந்து ரிகிங்லாம் சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு 4.9 லேக் ஓட்டுக்கு, அதாவது நரசிம்மராவ்ங்கிறது அவருக்கு சாரிஸ்மாங்கிறது வெட்டிப்பட்டா வராது. அந்த மாதிரி ஒரு நபர். அவர் வந்து எப்படிதான் வாக்கு கேட்டு எப்படிதான் ஒரு அரசியல்வாதி இருந்தாலும் கூட எனக்கு பெரிய ஒரு சந்தேகமா இருக்கிறது. அப்படி இருந்த ஒரு மனிதர் கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு வாக்குகள் வருகிறது. அப்ப நரேந்திர மோடிக்கு டெஃபினட்டாக ஒரு பின்னடைவு தான். அப்ப அதனாலதான் சொல்றேன். இப்ப 400 ஆரம்பிச்சீங்கல்ல, அங்கதான் பிரச்சனை வருது. ஒரு எலெக்ஷன் அணுகும் போது இந்த மாதிரி நம்பர்ஸ் சொல்றது இயல்புதான், தொண்டர்களை உத்வேகப்படுத்த. ஆனா அவங்களுடைய எய்ம்ங்கிறது எலெக்ஷன்ல வெற்றி பெறணுங்கிறது தான். அதான் பாஜக சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு அதை சுருக்குறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப அது ஓகேங்க. ஒரு அரசியல்வாதி என்ன சொல்ல வேண்டும் என்றால் 543 இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்ல வேண்டாம். அது தவறு கிடையாது, நிச்சயமாக தவறு கிடையாது. ஆனால் அதற்காக என்னன்னு யூஸ் பண்ணீங்க பாருங்க. சூரத்துல வந்து அங்க இருக்கின்ற எலெக்ஷன் மெஷினரி யூஸ் பண்ணி கொண்டு ஒரு காங்கிரஸ் நபரை வந்து அங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அங்க ஒருத்தன் வந்து டிக்ளேர்டா வர்றான். அதே மாதிரி இண்டோர்ல வந்து வேண்டுமென்றே காங்கிரஸ் இருக்கின்ற ஒரு நபர் 17 வருஷம் பழக்கம் இருக்கின்ற ஒரு பழைய ஒரு கேஸ் எடுத்துக்கொண்டு வந்து அவர் வந்து அட்டெம்ப்ட் மர்டர் சார்ஜ் போட்டுறீங்க. எப்போ போறீங்க? ரெட்ரோஸ்பெக்டிவா 17 வருஷத்துக்கு பின்னால போடுறீங்க. அவன் வந்து ஆஃப் ஆயிடுறான். அவன் வந்து பிஜேபியில போய் சேர்ந்துறான். அங்கேயும் வந்து பிஜேபி ஜெயிச்சு வருது. பிஜேபி எப்படி ஜெயிச்சிருக்கோம்? ஏன்னா நோட்டாவுக்கு வந்து 3.5 லட்சம் வாக்குகள் தான் வந்து இருக்கிறது. அப்ப மேக்சிமம் அந்த ஓட்டுகள் தான் இவருக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த காங்கிரஸ் வரும். அவர் வந்து ஜெயித்தவர் வந்து 7 லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கிறார். ஈஸியாக ஜெயிச்சு போயிருக்கலாம். ஆனால் அந்த அடாவடித்தனம் இருக்குது இல்லையா? அதாவது நாங்க வந்து இந்த என்டையர் மெஷினரி வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றது இல்லையா? அதுதான் பிரச்சனையா பார்க்கிறேன். அதை தாண்டி எக்ஸிட் போல்ஸ்ல இருக்கின்ற அனைத்து நபரையும் வாங்கி விட்டீர்கள் என்று நான் சார்ஜ் பண்ணுவேன். வாங்கி விட்டீர்கள் இல்லை என்றால் எவங்க உங்களுக்கு 460 எல்லாம் கொடுமா? ஒருத்தர் வந்து கொடுத்திருக்காங்க 390 இருந்து 460 எல்லாம் கொடுக்கறது. 460 லைவ்ல அழுகுறாங்களே சார். எக்ஸிட் போல் நம்பர்ஸ் கொடுத்தவங்க லைவ்லயே அழுகுறாங்க. எக்ஸிட் போல்ஸ பார்த்தோன்னே பிரசாந்த் கிஷோர் ட்வீட் போட்டாரு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எந்த ட்வீட்டும் போடல. அதாங்க நான் வந்து அந்த ஸ்டுடியோல இருந்தேன்னா எனக்கு கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிருப்பேன். செருப்பால் அடிச்சிருப்பேன் அவனை எல்லாம். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தெனாவட்டுங்க. அதான் ஒரு அரசியல் கட்சி சொல்லுது 400, அவனே 400 தான் சொல்றான். நீ வாங்கின காசு பூவினா போதும் இல்ல, நீ எதுக்கு இவ்வளவு போகிற? என்னங்க இது? அதாவது இந்தியன் டெமோக்ரஸியை வந்து அண்டர்மைன் பண்ண பார்த்தானுங்க இவனுங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன் என்ற போர்வையில வந்து, அனலிஸ்ட் என்ற போர்வையில வந்து இந்தியன் டெமோக்ரஸியை வந்து சூறையாட பார்த்த நபர்கள் மேல நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆக்ஷன் எடுக்க வேணும். அப்ப இந்த தேர்தல் ஆணையம் வந்து இவன் வந்து கூலிக்கு போனான் வந்து யோசித்து கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக இவர்களால் என்ன நினைச்சது தெரியுமா? மார்க்கெட் வந்து 2300 பாயிண்ட் ஏறுது. அது பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசடின்னு பாருங்களேன். அதாவது இவர்கள் வந்து எக்ஸிட் போல் போடுறானுங்க, மார்க்கெட் வந்து அடுத்த நாள் ஏறுது. அடுத்த நாள் ஏறுல வந்து எத்தனையோ நபர்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. அதாவது உங்களுடைய இந்த ஷேர் வந்து பயங்கரமான ஏறுன அந்த விலைக்கு வந்து இன்ஃப்ளேட்டட் பிரைஸ்க்கு நீங்க வந்து வித்துறீங்க. வித்த பிறகு அடுத்த நாள் வந்து இந்த ரிசல்ட் வந்தோம்னா டப்புனு மார்க்கெட் எல்லாம் கீழே போகுது. இது உண்மைதானே? அப்போ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும்? பிரதீப் குப்தானுடைய அந்த அழுதானே,
அந்த நாதாரியுடைய அவனுடைய சம்பந்திகளோ இல்லை என்றால் அவரை சார்ந்தவர்களோ குடும்பத்தை சார்ந்தவர்களோ இவர்கள் அந்த என்டையர் வட்டாரத்தில் இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் எவ்வளவு வித்தார்கள் என்று நான் இன்னைக்கு அறிய வருகிறேன். அது நிச்சயமாக செபியினுடைய இன்வெஸ்டிகேஷன். செபி ஆல்சோ காம்ப்ரமைஸ் இன்ஸ்டிடியூஷன். எல்லாமே காம்ப்ரமைஸ் இன்ஸ்டிடியூஷன் எப்படி எப்பங்க ஆகுது? இவர் வந்து நரேந்திர மோடியினுடைய கான்ட்ரிபியூஷன் டு இந்தியான்னு பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் தேர்தல் ஆணையமானாலும் சரி, சிபிஐ ஆனாலும் சரி, இடி ஆனாலும் சரி, செபி ஆனாலும் சரி, எல்லா டிஆர்ஐ ஆனாலும் சரி, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மட்டும்தான் இவருடைய ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா. அதாவது எல்லாரும் விலைக்கு வாங்கிடலாம் என்று நிரூபிச்சிருக்காரு. அப்ப அந்த ஒரு இதுல அந்த ஒரு இலக்கிலிருந்து வரும்போது அனைவரும் வந்து ஏறத்தாழ என்ன 460 450 இந்த மாதிரி நம்பர்ஸ் வாய்க்கு வந்தபடி நம்பர் சொல்றாங்க. அந்த வாய்க்கு வந்தபடி நம்பர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுக்கும் உண்மைக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இல்லைன்னு வருகிறது. அப்ப அதுல இருந்து நீங்க பார்க்கும்போது 240ங்கிறது ஒரு டிஃபீட்டுங்க, பெரிய டிஃபீட். இல்ல அதுதான் கேக்குறாங்க சார். பாஜக தனித்து 240ங்கிற நம்பர் வாங்கியிருக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 231, இதை விட 9 நம்பர் கம்மியா இருக்கு. இது எதுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்? இதுதான் நான் சொன்ன காரணம் தான். அதாவது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி வந்து இந்த 240 உங்களுக்கு வந்துச்சு? அடாவடித்தனங்கள் செய்து கொண்டு, இல்லீகல் ஆக்ட் செய்து கொண்டு, தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்துக்கொண்டு, எதிர்கட்சி தலைவர்களை சிறைபிடித்துக் கொண்டு, எவ்வளவோ வந்து தேர்தல், அதாவது எதிர்கட்சிகள் வந்து ஒரு கையை மட்டும் பின்னால கட்டிட்டு இந்த தேர்தல் காணவில்லை, 2 கையையும் பின்னால கட்டிட்டு தான் இந்த தேர்தலுக்கு வந்து சந்திச்சிருக்காங்க. அப்ப இது மாபெரும் வெற்றிங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து இன்னைக்கு ஜெயில வைக்கிறது என்ன உதாரணம் கேட்கிறேன். செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஜெயிலுக்கு வைக்கிறது என்ன உதாரணம்? 1 வருஷம் ஆகுங்க. 1 வருஷம் அவர் செய்த கிரைமுக்கு, அதாவது ஏதோ காசு வாங்கி வந்து அதுல போஸ்டிங் போட்டிருக்காருன்னு இதான கிரைம். 1 வருஷமா இருக்கு தண்டனை. எத்தனை பேர் 1 வருஷத்துக்குள்ள போயிட்டு? அதாவது கண்டக்டர் வேலைக்கும் டிரைவர் வேலைக்கும் வந்து ஆளாய்ச்சியில வந்து எத்தனை பேர் வந்து 1 வருஷம் ஜெயிலுக்குள்ள வந்திருக்காங்க? என்னங்க இது? இது வந்து நரேந்திர மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய அடாவடித்தனம். இது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் த ஃபோர்ஸ், குண்டா ஃபோர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குண்டா ஃபோர்ஸை தாண்டி, அதாவது இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கோட்டையில வந்து இருக்கின்ற குண்டாக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், மிஷின் கன் எல்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து சாதாரணமா பின்னால் 2 கையை கட்டி போட்டுட்டு ஓடி போய் தாண்டறதுல இருக்கிற அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லையா, அந்த டிஃபிகல்ட்டி தான் எதிர்கட்சிகள் செய்திருக்கு. இதனாலதான் அந்த வெற்றி, பெரிய வெற்றிங்க இது. இந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாம நரேந்திர மோடி அவர்களால ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற சூழல், இந்த சூழல் வந்து அவங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? இனி இப்ப வந்து ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு மேட்டர் வந்து டெல்லியில மாறி இருக்கு. அதாவது உன்னை டிஃபீட் பண்ணிடலாம், நீ இவ்வளவுதான்ங்கிறது வந்து அளவு இவ்வளவுதான்ங்கிறது மக்கள் எல்லாரும் மோடியினுடைய இந்த குதி இருக்கு இல்லையா, குதிச்சுட்டே இருந்தாங்க இல்லையா, அது இதோட முடிஞ்சு போச்சு. நீ இவ்வளவுதான், அதுதான் நரேந்திர மோடிக்கு வந்திருக்கு. இனி வந்து நடக்கிறது எல்லாமே வந்து எவ்ரிபடி, எல்லாருக்கும் வந்து ஒரு சமதளம் மாதிரி இப்போ வந்து இந்திய மக்கள், குறிப்பாக யூபி மக்கள் வந்து படைத்து கொடுத்திருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அடுத்து வந்து ஒரு நிறைய சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி, ஒரு நிதிஷ் ஆனாலும் சரி, ராகுல் காந்தி ஆனாலும் சரி, இந்த சமதளத்தை வந்து, அதாவது நரேந்திர மோடியும் அவர்களுடைய அதிகார வர்க்கமும் அவருடைய பிடியில் இருக்கின்ற பல கோர்ட்டை சார்ந்த நபர்களும், இப்படித்தான் சொல்ல முடியும், இல்லைன்னா பிடிச்சி உள்ள போட்டுவானுங்க, போலீஸ்காரர்களும், இவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்த அடாவடித்தனங்கள் இருக்கு இல்லையா, இதற்கெல்லாம் சேர்த்து யூபி மக்களும் தமிழக மக்களும் கேரளா மக்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அடி கொடுத்திருக்காங்க. அந்த அடிதான் இந்த சமதளத்தை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஒரு பத்திரிகையாளரா ஒரு 10 வருஷம் ஒரு பிரதமரின் எல்லா நடவடிக்கைகளையும் அப்சர்வ் பண்ண ஒரு பர்சனா கேட்கிறேன். நரேந்திர மோடி மாதிரியான ஒரு ஆளுமை ஒரு கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவர், அந்த அளவுக்கு ஆளுமை படைத்தவர், அனுசரணை மிக்கவர் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, முடியாதுங்க. அவரால் முடியாது. 24 வருடம் வந்து முதலமைச்சராக, அதன் பிறகு பிரதமராக இருந்த ஒரு மனிதர்னால, அதுவும் ஃபுல்லி ஆட்டோகிராட்டிக் என்ற அந்த ஒரு மனிதர்னால நிச்சயமாக இது ஒரு கூட்டணியை வந்து முன்னே எடுத்து செல்றதுக்கான அந்த ஒரு இது கிடையாது, அந்த மைண்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் கிடையாது. அவரால் முடியாது. அவரால் முடியாதுன்னா அப்ப என்ன நடக்கும்? அடுத்து வந்து வாங்க பார்ப்பானுங்க, இந்த சாணக்கியா இருக்கு இல்லையா, அந்த சாணக்கியத்தனம் வந்து எடுக்க பார்ப்பானுங்க. சாணக்கியத்தனம் எடுக்கிறதுல வந்து இந்த 2 கட்சிகளும் டென்ஷன் ஆகி வந்து இந்தியா கூட்டணியில வந்து சேர போறாங்க. அதான் நடக்க போகுது. இல்ல, ஆட்சி அமைக்கலாம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா சில பேர் அப்படி பேசிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. உங்களோட பார்வையில இருந்து கேட்கிறேன், அதற்கு என்னெல்லாம் நடக்கணும்? சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வரலாறு, நிதிஷ்குமாருடைய கடந்த கால வரலாறு, இதுல இருந்து உங்களுடைய பார்வையும் சார் நிறைவா நீங்க சொன்னா.
இது கலைஞர் பலமுறை சொல்லுவாருங்க, எனிதிங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ்னு. அரசியல்ல என்ன வேணா நடக்குப்பா அப்படின்பாரு. நானும் அதான் சொல்ல விரும்புறேன். நிச்சயமாக என்ன வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். அது இன்று நடக்கலாம், இல்லைன்னா 2 வருஷ காலத்துக்கு பிறகு கூட நடக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இப்போ பலர் சொல்றாங்க, இல்ல 2 வருஷத்துல இருந்து எலெக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. 2 வருஷத்துல தேர்தல் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக 5 வருடம் வந்து எந்த சர்க்காரா, ஒரு சர்க்கார் வந்து விழுந்தா கூட அடுத்த சர்க்கார் அமைப்பதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த நபர்கள் வந்து அங்க போய் சேர்ந்து நிச்சயமா அமைப்பார்கள். 5 வருடத்துக்கு ஒரு எம்பி கூட தேர்தல் வேணும் என்று விரும்ப மாட்டான். ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணியிருக்கான், எவ்வளவு செத்து பொழிச்சு வந்திருக்கான்னு தெரியும். அந்த அளவுக்கு ஹீட் வேவ் எல்லாம் தாண்டி வந்திருக்கானுங்க. அட்லீஸ்ட் அந்த சொகுசு வரையில், குழு வரையில வந்து அட்லீஸ்ட் ஒரு வருஷம் உட்காரணும்னு எதிர்பார்ப்பானுங்க. 5 வருஷம் ஆச்சு அதை அனுபவிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமாக இது ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அணிகள் மாறி மாறி இருக்கின்றன, வாய்ப்பு இருக்கும். இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். 1989 வந்து காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ராஜீவ்காந்தி சொல்கிறார், இல்ல மேண்டேட் இஸ் எகென்ஸ்ட் சொல்லிட்டு வெளியே உட்காராரு. அதன் பிறகு வந்து சரண் சிங், அது பிறகு வந்து சந்திரசேகர் 2 பேரும் ஆட்சி அமைக்கிறார்கள். அதன் பிறகு 1991 வந்து காலவாரி விட்டுறாரு நம்முடைய ராஜீவ்காந்தி அப்கோர்ஸ் அசாசினேட் செய்யப்படுகிறார். அதன் பிறகு வந்து காங்கிரஸ் வந்து பெரிய ஒரு மிருகிய பலத்தோட வந்து மறுபடியும் வருகிறது. அப்போ என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக ஒரு லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி, அதே சமயத்துல வந்து மேண்டேட் இல்லாத பார்ட்டி என்ன செய்ய வேண்டும் என்றால் வெளியே பார வேண்டும். அது நரேந்திர மோடினால முடியாது. அதனால வந்து நிச்சயமாக மோடி பதவி விலகணும்னு சொல்றீங்களா? அவர் மறுபடியும் நிச்சயமாக மோடி பதவி விலக வேண்டும். மோடிக்கு எதிரான ஒரு அடியாகத்தான் நான் பார்க்கிறேன். மோடி சொன்ன ஒரு விஷயம் நடக்கவில்லை. நாங்க வந்து 470 சொல்றதெல்லாம் வந்து அது சும்மா, இவங்க 400 இருந்து ஆரம்பிச்சுறாங்க, இவங்களை வந்து இவங்களை ஒரு ஜோக்கா நான் ட்ரீட் பண்றேன்ட்டு. எங்களுடைய எங்களுடைய எய்ம் இலக்கு என்ற மொத்தம் 272 கூறினார். அது வந்துச்சா பிஜேபிக்கு? வரல இல்ல. அப்போ மேண்டேட் இஸ் எகென்ஸ்ட் யூ தானே அர்த்தம். உங்களுக்கு அந்த அளவுக்கு பணபலம் இருக்கிறது, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆட்பலம் இருக்கிறது, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏஜென்சிஸோட பலம் இருக்கு. அந்த பலத்தை வைத்துக் கொண்டு நீங்க நிச்சயமாக ஒரு 40-50 சீட் வந்து மாத்திருக்கீங்க. இந்த பலத்தலைவர்கள் மட்டும்தான் மாற்றி இருக்கிறது. சூரத்தும் இண்டோரும் நமக்கு வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயங்கள். டெல்லியில என்ன நடந்திருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியவில்லை. அதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பல விஷயங்கள் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன நடக்குன்னு தெரியவில்லை. அப்ப அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அவர் வந்து 240னா இவ்வளவு வைத்துக்கொண்டு 240 தான் முடிஞ்சிருக்கிறது. குஜராத்ல வந்து ஒரு காங்கிரஸ்காரர் வந்து ஒரு அம்மா வந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க இன்னைக்கு. அப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும். இட்ஸ் எ மேண்டேட் அகேன்ஸ்ட் நரேந்திர மோடி, த அரகன்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? 12 இடத்துல 2வது இடம் வந்திருக்கு, பாஜக வளர்ந்திருக்குங்கிற ஒரு கிளைம் ஒரு பக்கம். அதிமுக 7 இடத்துல டெபாசிட் வாங்கியிருக்கு. உங்க வார்த்தைகள் தான் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிருங்க சார். உங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்குன்னு தெரியும். நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் முன்னாடி சொன்னது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். திமுக, அதிமுக இது 2 தான் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள். இது 2 தான் தமிழகத்துல வந்து கோல் உச்சம் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. திமுகவுடைய அந்த கூட்டணி என்பது மாபெரும் வெற்றி. அதிமுக வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போடாத விஷயம் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேலுமணி என்ன செய்து கொண்டிருந்தார் கோயம்புத்தூர்ல நான் கேட்க விரும்புகிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தா நம்பர் 2 இடத்துக்கு வந்து சிங்கே ராமச்சந்திரன் வந்திருப்பாரு. ஆனால் சிங்கே ராமச்சந்திரனை வளர்த்து விடக்கூடாது, இவங்க வந்து அடுத்து நமக்கு வந்து ஒரு வெயிட் வச்சிருவான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வேலுமணி வந்து அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. அது இன்னொரு விஷயம் இருக்கிறது, அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்றுதான் தெரிகிறது. அதாவது இவரை வந்து இது பண்றது மட்டும் கிடையாது, அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணாதனாலதான் அண்ணாமலைக்கு வந்து 2 லட்சம் ஓட்டு அங்க வருகிறது கோயம்புத்தூரை பொறுத்தவரை. அப்ப வேலுமணி வந்து எந்த கட்சியில் இருக்காரு அந்த கேள்வி நிச்சயமாக எழுப்ப விரும்புகிறேன். அதை தாண்டி அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுடைய பெரிய ஒரு ஃபைண்ட் பாத்தீங்கன்னா விஜய் பிரபாகர். அந்த விஜய் பிரபாகரையும் அந்த கட்சியும் வந்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. பாமகவை எப்படியாவது நீங்க வந்து அதிமுக பக்கம் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக அதிமுகவுக்கு அடுத்த ஒரு தேர்தலில் கூட ஒரு வேலை ஒரு பின்னடைவு வரக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. 2021 அந்த ரிசல்ட் பெரிய ரிசல்ட். அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆளுமை இல்லாமல் வந்து 60க்கும் மேற்பட்ட சீட்கள் வந்து எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அதை விட அதிகமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் அனைவரும் கூட இருந்தா தான் வரும். பாஜக தவிர இருக்கின்ற கட்சிகளை வந்து அதிமுக அரவணைக்க வேண்டும். பாஜக நிச்சயமாக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது, அது மாற்று கருத்துல. ஆனா எவ்வளவு வளர்ந்திருக்குன்ற கொஸ்டின் மட்டும்தான். அண்ணாமலை சொல்ற அளவுக்கு வளர்ச்சி நிச்சயமாக கிடையாது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து அங்கே இருக்கின்ற அந்த சிறு குறு நகரங்கள் இருக்கின்ற பாஜக தவிர அண்ணாமலை கிடையாது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து பண்ணமைக்கு நன்றி.